இப்பொழுதிலிருந்து நான் தினமும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, வெளியரங்கமான புறம்பான காரியங்களுக்கு நான் எவ்வளவு ஜெபிக்கின்றேனோ அதே போல உள்ளான ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆவியிலே நான் பலப்பட, வல்லமையாய் செயல்பட, விசுவாசத்திலே ஊன்றி நிற்க, அன்பிலே நான் ஜெயமுள்ளவனாய் இருக்க, ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெப வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு வெளியேற பெற்ற பாடம் என்ன என்று பார்க்கும் பொழுது, புறம்பான மனுஷனுக்கு ஜெபிக்கின்ற நாம் உள்ளான மனுஷனுக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 3வது அதிகாரம் 15 சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பினாலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி 19வது வசனத்தை அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, உள்ளான மனுஷன் இவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும். வல்லமையாய் நாம் இருக்க வேண்டும், வல்லமையோடு நாம் செயல்பட வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், அன்பினாலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். இத்தனை காரியங்களுக்கு நாம் ஜெபிப்பதில்லை பிரியமானவர்களே. பெரும்பாலான நேரங்களிலே வெளியரங்கமான காரியங்களுக்காக, உடம்புக்காக, உணவுக்காக, உடைக்காக, வேலைக்காக, மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கின்ற நாம் உள்ளான மனுஷனுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்பதான் பரிசுத்தமாக இருந்து ஆண்டவரை சேவிக்க முடியும் என்று, நாம வல்லமையோடு செயல்பட முடியும் என்று இங்கே பவுல் கற்றுக் கொடுக்கின்றார். நாம திரும்பி பார்க்கும் பொழுது, சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, வெளியே அவ்வளவு பராக்கிரமசாலியாய் இருந்தான். ஆனா உள்ளே தன்னுடைய இச்சைக்கு விழுந்து விடுகின்றான். தன்னுடைய மாம்சத்திலே விழுந்து போகின்ற சிம்சோனை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆனா தானியேலை பாருங்க, எத்தனை வைராக்கியத்தோடு, எத்தனை ராஜ போஜனமாக இருந்தாலும் அவர் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டாரு. அந்த இடத்திலே நாம பரவாயில்ல, அப்படி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி விழக்கூடிய பேக்ஸ்லைட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தவிர்க்க உள்ளான மனுஷனுக்காய் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுதிலிருந்து நான் தினமும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, வெளியரங்கமான புறம்பான காரியங்களுக்கு நான் எவ்வளவு ஜெபிக்கின்றேனோ அதே போல உள்ளான ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆவியிலே நான் பலப்பட, வல்லமையாய் செயல்பட, விசுவாசத்திலே ஊன்றி நிற்க, அன்பிலே நான் ஜெயமுள்ளவனாய் இருக்க, ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய ஜெபம் ஜெயமாக முடியும். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, பவுல் ஜெபித்ததை போல கர்த்தாவே, நாங்களும் உள்ளான மனுஷனுக்காக ஜெபிக்க எங்களுடைய மாம்சத்திலே நாங்கள் விழுந்து போகிறோம். ஆண்டவரே, செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் கர்த்தாவே. எங்களை மன்னியும், எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாய் சேர்த்து கொள்ளும், எங்களை அன்பினாலே வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.